இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வல்லமை எங்கே இருக்கிறதோ, ஆண்டவருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் தற்காலிகமாக விடுதலையை தர ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை நிரந்தரமா இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில். நம்முடைய வாழ்க்கையில் தாமதம் இருந்தா கூட ஆண்டவர் மகிமைக்காகவே நம்மை சாட்சியாக நிறுத்தவே ஆண்டவர் செய்கிறார் தாமதம். ஏன் எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்று நான் இப்பொழுது ஒரு ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் நான் இருக்கிறேன். என் கணவர் சுகம் அடையவில்லை, எத்தனை நாட்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று நாம் அழுது புலம்பலாம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் சில நேரங்கள் தாமதமாக மாறினாலும் நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இங்கிருந்து நீங்க யாருக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை அவர்களை விடுதலை ஆக்கும். அவருடைய ஆவி எங்கேயோ அவர்களுக்கு சுகம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார், சமீபத்துக்கும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எந்தெந்த காரியத்துல நீங்கள் விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறீங்க, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வல்லமை எங்க, கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கு? உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் இருதயம் தான் ஆலயம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த ஆலயத்துக்குள்ளாக யார் இருக்க வேண்டும்? மனுஷனா? இல்ல. உலக ஆசையா? இல்ல. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டது, அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, அவருடைய கரங்களிலிருந்து வல்லமை புறப்பட்டது, அவருடைய நாவிலிருந்து வல்லமை புறப்பட்டது மாத்திரமல்ல, அற்புதம் நடந்தது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இந்த நாட்களிலே நம்முடைய நாவிலே அதிகாரம் வைத்திருக்கிற தேவன் நம்முடைய வாயிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது அங்க விடுதலை நடக்கும். நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய சரீரமாய் இருக்கிற இந்த ஆலயத்தில் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கும்போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வந்து நம்முடைய காரியங்களை, என்ன காரியத்துக்காக நீங்க கேட்கிறீங்க அந்த காரியத்துல ஆண்டவர் விடுதலை தருவார். வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன தெளிவா சொல்லுது? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. உன் ஆவி ஆண்டவரோட இணைக்கப்படும் போது, உன் ஆண்டவரோட உன்னோட பரிசுத்த ஜீவன் இணைக்கப்படும் போது அப்பொழுது விடுதலை நடக்கும், அங்க விடுதலை உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்மை நாம் நிதானிக்க வேண்டும். எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆனா அந்த வார்த்தை, அந்த காரியம் நடக்க மாட்டேங்கிறது. ஏன் நடக்கல? ஆசை எல்லாமே உங்க கிட்டதான் இருக்கு, உங்க கரத்துல தான் இருக்கு. ஜெபிப்பாங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுவாங்க, ஆனா
அந்த காரியம் செயல்பட வேண்டும் என்றால் அது யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட நீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்ல, குடும்ப வாழ்க்கையில விடுதலை இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை இல்லையே என்று நாம் பார்க்கும்போது, ஏன் விடுதலை இல்ல? ஆண்டவர் இல்லையா? அவருடைய வார்த்தை மாயமற்ற வார்த்தையா? இல்லையே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 2-3 பேர் கூடி இருக்கும் போது நான் அங்க வாசம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நாம் ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு நாம் செல்லுகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக, உன் இருதயத்துக்குள்ளாக இருக்குமானால், நீ அந்த வார்த்தையை சொல்லும் போது, உன் இருதயமான பலகையிலே நீ வைத்து கொண்டிருக்க அந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் இறங்கி வருவார். உங்களுக்கும் விடுதலை தர அவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஏன் அந்த வார்த்தை சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணுங்க. சின்ன விஷயமா இருந்தா கூட நமக்கு விசுவாசம் வேணும், ஒரு ஒழுங்கு வேணும். இப்படிப்பட்ட காரியங்கள், ஒரு ஆலயத்துக்கு வேதத்தை கூட கொண்டு போக மாட்டாங்க. அது ஏசப்பாவுடைய வார்த்தையை சுமக்கிற நாம பைபிளை கொண்டு போக மாட்டோம். போன்ல நான் பார்த்துக்கிறேன், போன்ல இருக்கு எல்லாமே, பைபிள் இருக்கு, போன் மூலமாக வசனத்தை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற காரியம் அப்படிப்பட்டவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவருடைய ஆவி விடுதலை தர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இறங்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது. நாம் ஆண்டவருடைய சமூகத்துல பயபக்தியாக நடுக்கத்தோடு நிற்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால், அப்பொழுது ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை வரும். கர்த்தருடைய ஆவி எங்கே உனக்குள்ள இருக்குமானால், ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுமானால், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நம் குடும்ப வாழ்க்கையில் விடுதலை தர ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனே, அப்பா, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, இந்த நாள்ல உங்க வார்த்தையின் நிமித்தமாக உங்க பிள்ளைகளை நீ சுகப்படுத்துவீராக. எங்களோட இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தை ஆண்டவரே கிரியை செய்யட்டும், சத்ரு தொடாதபடி இந்த வார்த்தையை ரத்த கோட்டைக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உங்க நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.